இருக்கேன். அதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வதக்குல பீக்கங்காவை கட் பண்ணி போட்டுருக்கேன். 2 நிமிஷம் நல்லா காய் வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி பழுத்த தக்காளியாக போடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து திருப்பி போட்டுங்க. இப்போ வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இந்த காய் உருளைக்கிழங்கெல்லாம் வேகணும் இல்லைங்களா, நல்லா வெந்து வரட்டும். இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. போட்ட உருளைக்கிழங்கு பீக்கங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கினது போட்டு கடைஞ்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கடையணும். இப்போ கடைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கடையும், நைஸாக கடையாமல் ஒன்றும் பாதியமாக கடையணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இல்லாதவங்களுக்காக நான் இப்படி தாளித்து காட்டுறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். தீயை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இந்த கடைஞ்ச பீக்கங்காயில் கொட்டிடலாம். அருமையான சுவையில் பீக்கங்காய் உருளைக்கிழங்கு கடைசல் ரெடி.